வித்தியாசம் ஒன்று பற்றி நான் காலை எழுந்திரிச்சு சொன்ன பல்ல வரைக்கிட்டு நம்ம தோட்டத்தை போயிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணியை பாய்ச்சிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த குப்புசை போட்டு 4ஆம் முடிச்சு 6ஆம் அதை வாயில் விட்டுட்டு உடனே நம்ம டீ குடிச்சானா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். 10 புதினா பிடிச்சி போட்டு ஒரு டீயை போட்டு சாதாரண வடக்குன்னு குடிச்சா துருவிக்கு வாங்க சொல்லிட்டாங்க காய்ஸ். உடனே ஓடி போய் சடாரம் போடான்னு குளிச்சுட்டு சட்டையை வர கடனும் மாட்டிட்டு போனா அங்கே நல்லா வேலை. எல்லாரும் பொறுமையாக நடந்து போயிருந்தாங்க. அதை பார்த்தா தான் மனசு ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பள்ளிக்குள்ளே போயிட்டு ஒரு வெளியே அல்ஹம்துலில்லா தொழுவையை முடிச்சாச்சு காய்ஸ். தொழுவையை முடிச்சு திரும்பி எல்லாம் வெளியில் போகிறப்ப பார்த்தா அங்கே ஒரு கூட்டம். பார்த்தா நமக்குன்னே ஒரு தண்ணி பாட்டில் அங்கே வெயிட்டிங்கில் இருந்துச்சு. அதற்கு ஆதரவு கொடுத்து அதை நம்ம கைப்பற்றிட்டு சரின்னு அந்த ரூமில் பார்த்தா யாருமே சமைக்கல. சரி எடுத்து ஒரு கூலியை ஊற போட்டு அது ஊற டைமிங்கில் வெங்காயத்தானே கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருடைய கோழியும் கட் பண்ணி உள்ளே இறக்கிட்டு சாப்பாடு ஒரு வழியை போட்டு தட்டில் எடுத்து போடலான்னு பார்த்தா மேடம்கிட்ட ஃபோன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சரின்னு அப்படியே காடியை எடுத்து பரட்டிக்கிட்டு மேடம் சொன்ன வேலையை பார்க்கறது கிளம்பியாச்சு. இடையில சாப்பிடல பாருங்க. அப்படியே அப்படி இப்படின்னு சுற்றி மனசை வெக்ஸாகி சுற்றுன்னு சுத்த விட்டாங்க இன்றைக்கி மேடம். சுற்றிட்டு ஒரு வழியாக டயத்தை பார்த்தா மணி 11 காய்ஸ். எக்ஸைட் என்ன வாழ்க்கடா இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரூமுக்கு வந்தா அங்கே நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸு. பார்த்தா மட்டன் பிரியாணி. அவ்வளோதான் காய்ஸ். இருந்துக்கிட்டே